என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரே லைஃப் டெஸ்டிங் போட்டு பணம் எடுத்துட்டாங்க. அதனால தான் அடிப்படை உறுப்பினர் யாரா உனக்கு கணக்கு கொடுத்தா? என்ன நீ கேட்க வேணாமா விளக்கம்? அதெல்லாம் ராதாரவிக்கு பதில் சொல்ல மாட்டேன். வேறு எவனுக்கு போய் பதில் சொல்ல போகிற நீ? ஐ எம் த சீனியர் மோஸ்ட் ஃபெலோ இன் நடிகர் சங்கம். ஐ எம் த லாங்கஸ்ட் பிரசிடென்ட் இன் நடிகர் சங்கம். 14 வருஷம். காமராஜர் ஹாலிலே ஏன் வைக்கணும்? 6 மாதத்தில் நாங்கள் கட்டிடுவோம். நானும் என் மச்சான் ஆரியாவும், நானும் என் மச்சான் கார்த்திக்கும் ஒரு படம் பண்ணோம்னா உடனே கட்டிடுறோம். 6 மாதத்தில் கட்டுறோன்னு சொன்னாங்க. ரஜினி சார் சொன்னார், யார் வந்தாலுமே ஜெயிச்சு வந்தாலும் சொல்கிற மாதிரி இந்த கட்டடத்தை கட்டணும், இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே கட்டலைன்னா வெளியே போங்கன்னு சொன்னார். போக சொல்லுங்கள். 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சேன். நான் சிவகுமாரனை பற்றி நான் இதல்ல, என்னமோ அவங்க பரிசுத்த ஆவி மாதிரி, அந்த குடும்பம் தான் பரிசுத்த ஆவி மாதிரி சொல்லி மற்ற குடும்பம் பூரா மோசமான குடும்பம்னு சொன்னால் எப்படி? அது எதுக்காக நான் தலைவர் நாசர் மேலே சொல்கிறேன்னா, ஆஸ் அ பிரசிடென்ட் நீ எடுக்கக்கூடாது மினிட்ஸ் புக்குன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையா? விஷால் பேசுகிறாருன்னா அவர் தான் தலைவரா? அவர் செயலாளர் தானே. யூ டோன்ட் டாக், ஐ வில் டாக்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது. கிரிக்கெட் மேட்ச் தாங்க மெயின். ஒரே நாளில் நடந்ததில்லை. 6,22 நாள் யாரையுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 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 பக்கா கிரிமினல் ஃப்ராட் உலகத்தில் கிடையாது. சரத்குமார் அவர்களோ இல்லை ராதாரவி அவர்களோ இந்த சங்கத்துக்காக என்ன செஞ்சாங்கன்றதை பாராட்டித்தானே தீர வேண்டும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 பேரே லைஃப் டெஸ்டிங் போட்டு பணம் எடுத்துட்டாங்க. அதனால தான் அடிப்படை உறுப்பினர் யாரா உனக்கு கணக்கு கொடுத்தா? என்ன நீ கேட்க வேணாமா விளக்கம்? என்னை விளக்கம் கேட்டு இதை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வேணாம்? தண்ணியில் விளக்கம் கேட்டுக்கணும். நான் உனக்கு லெட்டர் அனுப்புவேன். லெட்டரோ நேராக வந்தே பேசுகிறேன். நீ என்ன நினைக்கிற? உன் கமிட்டியில் உட்காந்து பேசணும். உன் கமிட்டியில் உட்காந்து பேச எனக்கு என்ன வேலை? ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், ஆஃபீஸ் நேரத்தில் வரேன் செக் பண்ணுறதுக்கு. வா, அதுக்கு தான் சொன்னேன். அந்த கிரவுண்டில் வேணாலும் ஓப்பனாக 2 டென்ட்டை போடு, நீ அந்த பக்கம் இரு, நாங்களும் இந்த பக்கம் இருக்கும், பார்த்துக்கலான்னு சொன்னேன். அதெல்லாம் ராதாரவிக்கு பதில் சொல்ல மாட்டேன். வேறு எவனுக்கு போய் பதில் சொல்ல போகிற நீ? ஐ எம் த சீனியர் மோஸ்ட் ஃபெலோ இன் நடிகர் சங்கம். ஐ எம் த லாங்கஸ்ட் பிரசிடென்ட் இன் நடிகர் சங்கம். 14 வருஷம் தலைவர், 6 வருஷம் கமிட்டி மெம்பர் விஜயகாந்த் தலைமையில், சரத் சார் தலைமையில். நான் இப்போ 9 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்தவன். அதுக்காக சொல்கிறேன், அந்த உரிமையோடு கேட்குறேன் நான். நீ வா, நீ கணக்கு கொடு. கணக்கு கொடுக்க பயப்படுற. இப்போ என்ன சொல்கிற? ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிற. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வச்சுருந்த ட்ரஸ்ட்டில் லைஃப் ட்ரஸ்டி, நாட் ஓன்லி லைஃப் ட்ரஸ்டி, அப்படியே அவங்க ஃபேமிலி, நடிகர் திலகம் மட்டுமல்ல, அதில் இருந்த எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பம், பசங்க, பிள்ளைங்கள்லாம் லைஃப் ட்ரஸ்டீஸாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் பிரச்சனை வந்தது. அப்போ நீ அவர் அதை செஞ்சார். அந்த காலத்தில் எதுக்கு செஞ்சார் அவர்? அப்படியே பாருங்கள். நீங்கள் யாருமே முன் வரத்துக்கு தயாராக இல்லைங்க. யாருமே முன் வரத்துக்கு தயாராக இல்லை. சரி, நம்மளே இருந்து கொஞ்சம் பார்த்துக்கலான்னு. அது ஏழை இடங்க. அது பணக்காரர்கள் அதில் இருப்பவங்களாம். இந்தியா மாதிரி அது இருக்கிறவங்களாம் பணக்காரன், இந்தியா தான் ஏழை. அது மாதிரி நடிகர் சங்கம். அதை எஸ்எஸ்ஆர் ஐயா பிரேக் பண்ணி புது சங்க ட்ரஸ்ட்டை பண்ணார். அப்போ இவர் சரி சார் வரும்போது இது பண்ணார். அப்போல்லாம் யாருமே கேட்க சார் 9 வருஷத்தில் 2 வருஷம் தான் வந்திருக்கீங்க. 7 வருஷமாக யாருமே கேட்கல. நாதி இல்லை சார். ஏங்க அப்படி நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுங்க. நம்ம ட்ரஸ்டியாக இருந்தோம்னா, லைஃப் ட்ரஸ்டியாக இருந்தோம்னா அதில் போயிடலாம். சங்கத்தில் யாராவது வரட்டும். ஏன்னா ட்ரஸ்ட்டு சங்கத்தை நடத்தும். இப்படிலாம் நிறைய ஐடியாஸ் இருந்தது. ஏன்னா ரொம்ப ஏழை இடங்க அது. இந்த இடத்த எடுக்காமல் நான் 14 வருஷம் பார்த்துக்கிட்டேன்ல. இல்லைன்னா பேங்க்காரன் எடுத்துகிட்டு பண்ணேன். எப்படி பார்த்துக்கிட்டேன்? யாரும் கிடையாது, யாரும் வர்றதில்லை. நாதியே கிடையாது. நானாக ஓடுறது. போய் நரசிம்மராவை பார்க்கலையா பிரதமராக இருக்கும்போது? அதாவது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கம்யூனிஸ்டில் தலைவர் ஒருத்தர் ரொம்ப நல்லா பதில் சொல்லியிருக்காரு. அந்த அண்ணன் ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் 5 முதலையை பிடிக்க வேண்டும் என்று குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டார். அவருக்கு என்ன தெரியலன்னா, முதலை தண்ணியிலும் வாழும், தரையிலும் வாழும். ஆனால் மீன்கள் தண்ணியில் மட்டும்தான் வாழும். அதனால் இந்த 5 முதலைங்களை பிடிக்கிறதுக்கு 5000 மீனை சாவடிச்சிட்டாருன்னு சொன்னார். அற்புதமான பதில். அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். உனக்கு யார், நீ யாரை நினைக்கிற அழிக்கணும்னு? சரத்குமார், ராதாரவி, வாகை சந்திரசேகர் இவங்களெல்லாம் அழிச்சிட்டா யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு சங்கத்தில். அதனால் எங்களை எங்களோட மோது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் சின்ன மீன்களை போய் அழிக்காது.
பாவங்க அவங்களாம் சாதாரணமாக இப்போ ஒன்றும் இல்லை. நாமக்கல்ல ராஜான்னு ஒருத்தர் தலைவராக இருந்தார். அவர் இவங்களை எடுத்து கேஸ் போட்டார். அவங்கள 6 மாதம் நீ எடுத்தது கூட அது முடிஞ்சு போச்சு. ஆனால் மொத்த சங்கத்தையே நீ நீக்கிட்டி. அதுக்கு இடம் இருக்கா உங்கள் இதில்? தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நாமக்கல் நாடக நடிகர் சங்கத்தை எப்படி ஒதுக்குன? ஏன் ஒதுக்குற? இதுதான் நான் நாடகக்காரங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது மதுரை, அடுத்தது சேலம், அடுத்தது எல்லாம் நான் இது புதுக்கோட்டை, அடுத்தது அப்புறம் மன்னார்குடி, காரைக்குடி, இந்த காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆரணியில் இருக்காங்க. உங்களெல்லாம் துரத்து போகிறாங்க அவங்க. அதுக்கு முதல்ல சொன்னேன் நான், அதான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், எனக்கு ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைத்தால் உங்களுக்கு நல்லது, எனக்கு ஓட்டு போடலண்ணா எனக்கு நல்லதுன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்களுக்கு தான் ப்ராப்ளம். 300 ரூபா 100 ரூபா 300 ரூபா 500 ரூபா வாங்குகிற ஒரு சாதாரண நடிகர்களை எடுத்து அந்த சாபம் ஒன்று விடுமா? இதுயா ஸ்கேலு? நடிகனுக்கு என்ன ஸ்கேலு, என்ன ஸ்கோப் இருக்குது சொல்லு முதல்ல. எனக்கு என்ன டெஃபினேஷன் ஆஃப் நடிகரை சொல்லு. எனக்கு அதனுடைய ஆழம் அகலத்தெல்லாம் சொல்லு. எனக்கு டைமென்ஷன் சொல்லு நடிகனுக்கு. இப்போ டி ராஜேந்திர பற்றி ஒரு வாட்டி பேசும்போது வெண்ணிநாடைய மூர்த்தி நான் ரொம்ப நல்லா சொன்னார். எல்லோரும் திமிருன்னு சொல்கிறாங்க டிஆரை, அவர் தன்னம்பிக்கைங்கன்னு சொன்னார். அந்த தன்னம்பிக்கையை தான் எல்லோரும் திமிராக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நான், எனக்கு தன்னம்பிக்கை தாங்க அதிகம். நான் யாரையும் போய் கெஞ்சி கூத்தி அப்படியே கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு நீங்களாம் வந்து உதவி செய்யணும்னு கேட்க மாட்டேன். யார்கிட்டையும் பேசுவேன், அன்பாக பேசுவேன். பேஷன் டுவர்ட்ஸ் ஆக்டிங் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். ஏன் எங்களெல்லாம் கூட மாட்டீங்கன்னு. தமிழ் படத்தில் தமிழையே நம்பி இருக்கும் நடிகர்கள் இல்லையா நாங்கள்லாம். உன் ஜாவுக்கு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடியவர்கள் நாங்கள். நீ எங்களை கூப்பிடாம வந்து அந்த மாநிலத்தில் இருக்கவன் இந்த மாநிலத்தில் இருக்கணும் அவன் வரட்டும் உன் ஜாவுக்குன்னு விட்டுருவோம். நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லையே. ஏன் என்னை பொறுத்தளவில் அப்படி தாங்க. எனக்கு ஏதாவது செஞ்சுருந்தா நான் ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். இஃப் யூ டோன்ட் டூ ஐ ஒன்ட் டூ, அவ்வளோதான். நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு திருட பார்க்குறீங்கன்றது உண்மை. ஏன்னா அப்போ வந்து விஷால் கூட கொஞ்சம் கடன்லாம் இருந்தது, அதுக்காக கூட எடுத்துருக்கலாம் பணம், அது வேறு விஷயம். அதெல்லாம் அப்புறமா பேச வரல, அங்கே நான் பேசிக்கிறேன் அப்புறமா. இவர் கூட இவர் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோன்னே இவர் கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தார், அதில் பண்ணிக்கலாம், அதில் கூட கொஞ்சம் பணம்லாம் பரட்டியிருக்கலாம். இப்படி நான் சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும் உங்களுக்கு. கார்த்திக் ஆகட்டும் விஷால் ஆகட்டும், உங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது. என்னடா அவன் இதை சொல்கிறானே. அது மாதிரி தான் நீ என்ன சொன்ன தேர்தலுக்கு முன்னாடி. நடிகர் சங்கத்துலேருந்து பணத்தை எடுத்து தான் ராதா ரவி வீடு வந்து மூடிட்டாங்க ஏலத்தில். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்தியன் பேங்க்கில் பணம் கட்டுறதுக்கு இதுலேருந்து தான் பணம் எடுத்துகிட்டு போனாருன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ நீங்களாம் சிரிச்சிங்களே, சந்தோஷப்பட்டீங்களே. இப்போ நான் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், நிச்சயமாக அதுக்காக தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கு நிறைய கடனை விஷாலுக்கு, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எடுத்துருக்கலாம், இவர் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். நான் எல்லாரையுமே படி சொல்ல முடியும், எனக்கு தெரியும் எங்கெங்கே வீக்னஸ் இருக்குது, யார் யாருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஐ வில் கன்க்ளூட் மை ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எந்த குற்றம் சொன்னாலும் நீங்களும் குற்றவாளிகள் தான். 1.5 கோடி ரூபாய் எடுத்திருக்கீங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு, அப்புறம் ரூம் போட்டு தங்குறதுக்கு பணம்னு எடுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரூம் போட்டு யார் தங்குறதுக்கு? அதனால் இதெல்லாம் இருக்குது, கேட்க வேண்டிய இடங்கள் இருக்குது, நம்ம கேட்க போகிறோம். டெஃபினட்டாக அதெல்லாம் வெளியே வரும். பட் இனிமேல் நாங்களாம் அமைதியாக இருக்க மாட்டோம். யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் முந்தி மாதிரி நாங்கள் குவைட்டாக இருந்துருவோம்னு நினைக்காத. நாங்கள் டெஃபினட்டாக பதில் சொல்லுவோம். நீ வந்து காவிரி தண்ணி தரமாட்டேன்னு கன்னடத்துக்காரங்களாம் அங்கே சண்டை போட்டு நம்ம தமிழ் ஆளை உட்கார வச்சு அடிக்கிறான், கன்னடம் வாழ்கன்னு சொல்கிறான்னு. நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு போய் கொடுக்குறீங்க. இப்போ நான் ஏதாவது சொல்லுவேன், அது சொன்னோன்னே கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க இவங்க. கன்னடக்கார கம்பெனியில் போய் நீ கொடுக்குற கான்ட்ராக்ட் அது பார்த்தா கார்த்திக் குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவர், அவர் ஃப்ரெண்ட். இந்த கான்ட்ராக்டை வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்கிறீங்க அதில் நாங்கள் யாருக்கு முன்னே இன்னும் கொடுக்கலன்னு. கொடுத்துருக்கீங்கன்றது ப்ரூஃப் இருக்கா இல்லையா? பேர் கூட இருக்குது. ட்ரஸ்ட்டுக்கு தானே ஆடுறீங்க, ஃப்ரீ ஆடுங்க. ஒவ்வொரு தலைக்கு 25 லட்ச ரூபா கொடுக்குறோம்ல, அதை 2.5 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஆளுக்கும் விஷாலேஸா வாங்கியிருக்காப்புல 2.5 லட்ச ரூபா. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏன் நீங்கள் வந்து அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் கேள்வி கேட்கலாமா? ஏன் அவருக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க? ஏன் இவருக்கு இருக்கா இல்லையா? செக்கு தானே கொடுத்துருப்போம். நாங்கள் என்ன திருடிட்டா போயிட்டோம்? நாங்கள் எடுத்துகிட்டு போகலையே, அவர் கொடுத்துருக்கோம் அவங்க வேலை செஞ்சதுக்கு.
இப்போ நீ 1.5 கோடி கொடுத்துருக்கிய, ஏன் இதை கேட்டால் குற்றம், நான் வச்சுக்கணும். அதனால் அதுக்கு பதில் சொல்லணும். கிரிக்கெட் மேட்ச் தாங்க மெயின். ஒரே நாளில் நடந்ததில்லை. 6 கோடி 22 நாள் யாரையுமே பார்க்க முடியாது. இந்த எலெக்ஷனை அப்போ இவ்வளோ பேர் செல்லாத ஓட்டுங்கன்னு சொன்னாங்க அவங்க. அப்போ கோர்ட்டில் போய் கொடுத்தோம். அப்போ கோர்ட் என்ன செஞ்சதுன்னா, ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து எது கரெக்டான ஓட்டுன்னு சொல்லுங்கன்னு, அவ்வளோ ஓட்டுமே கிளியராக இருக்கிற ஓட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஓட்டுமே 300 சில்லற ஓட்டை 3000 சில்லற ஓட்டை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 3000 சில்லற பேரில் ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பேர் போட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2500 பேர் போட்டிருப்பாங்க ஓட்டு. அதை போட்டதை 2500 பேர் போட்டிருக்காங்களே, அவங்கள எப்படி நீக்க முடியும் நீ? அப்போ நீ அவங்கள இப்போ நீக்கணுன்னா, இவங்கெல்லாம் சரியான மெம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லி நீக்கணுன்னா கோர்ட்டுக்கு எதிர்ப்பாக போகிற ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் செல்லாதுன்னு வரப்போகுது. அதுக்கு தான் சொன்னேன் 6 மாதம் டைம் இருக்குதுன்னு. நீங்கள் மாயணுன்றீங்க. டெஃபினட்டாக வரும். இவங்க தேர்தல் செல்லாது, கோர்ட்டு பார்த்து ஓகே சொன்ன மெம்பர்ஸை இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ புதுசாக வர மெம்பருக்கு இந்த கண்டிஷன்லாம் போடு. இனிமேல் வரும்போது டிஸ்க்கு கொண்டா, டைரக்டர்கிட்ட போய் இது கொண்டான்னு. நீ நடிகர் சங்க மெம்பர் இல்லைன்னா நீ உன்னை நடிக்க முடியாதுன்னு சொன்ன பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த ஆளுங்க நடிக்கணும், கார்டு வேணும், என்ன செய்கிறது? அதை போன்றவர்களாம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ தூரம் சகோதரர் பாக்கியராஜ் இருக்கார், அவர் பையனுக்கு கொடுத்தேன், ஏன்னா வாரிசுதாரர் லிஸ்ட்டில் கொடுத்தேன். அப்புறம் அவங்க ஒய்ஃபு கேட்டாங்க, பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள், நீங்கள் என் பொண்ணுக்கு கொடுக்கணுன்னு அவங்க பொண்ணுக்கும் கொடுத்தோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், ஆனால் 2 பேருக்கு கொடுத்தோம். அந்த வாரிசுதாரரை ஏன் எடுக்க மாட்டேற நீ? தலை காஞ்சி போன வாரிசுதாரருக்கெல்லாம் கொடுத்துருக்கல லெட்ரு. உங்களை ஏன் நீக்கக்கூடாது? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படத்தில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. அதுலேருந்து படத்தை கொண்டான்னா அவன் நாடகத்தில் நடிச்சிருப்பான், அதுக்கு என்ன செய்யுது? அது கூட வசதியான வாரிசுதாரர்னா விட்டுறது, தலை காஞ்சவனை போய் கொள்றதா? இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணுறோம். எனக்காக ஃபைட் பண்ணுறது ஒரு 30%ங்க. நான் இந்த மக்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க. ரஜினி சார் சொன்னார், யார் வந்தாலுமே ஜெயிச்சு வந்தாலும் சொல்கிற மாதிரி இந்த கட்டடத்தை கட்டணும், இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளே கட்டலைன்னா வெளியே போங்கன்னு சொன்னார். போக சொல்லுங்கள். 1.25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சா கட்டடத்தை கட்டலையே? எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, கட்டடத்தை கட்ட விட மாட்டேன். சத்தியபூர்வமாக நான் கட்டடத்தை கட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க. கட்டடம் கட்டணுங்க, அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் பயனடைஞ்சால் நல்லா இருக்குங்க. இவங்க கிளப் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அது அவன் புத்தி அவன் இல்லை. மீன் பிடிக்கிறவன் எப்பவுமே தூண்டியில் தான் பார்ப்பான், தக்கையை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் பேசினாலும் சரி தக்கையை தான் பார்ப்பான். தக்கை தட்டிச்சுன்னா உள்ளே மீன் தூக்கிடுவான். அவன் புத்தி தானேங்க அது. இப்போ செருப்புக்கு பாலிஷ் போடுற தம்பியை பாருங்கள், யாராவது சின்ன பையனாக இருப்பான், மவுண்ட் ரோடில் படி பாலிஷ் போட்டுட்டு இருப்பான். பெரிய தலைவர்கள் வந்தால் கூட அவன் மேலே ஏறி மூஞ்ச பார்க்க மாட்டான், அந்த காலை தான் பார்ப்பான். அவன் புத்தி அங்கே தானே இருக்குது. இப்போ நான் கேட்ட கேள்வி, இதே கிளப்பு பிரச்சனை சரத் சார் துபாயிலேருந்து பெரிய டீம் எடுத்துகிட்டு ஜிம்மு அது இதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி சார், என்னுடைய நாடக நடிகர்களோ இல்லை சாதாரண சின்ன வேஷம் படத்தில் பண்ணுறவங்களோ இவங்களால் வர முடியுமா? 5 லட்சம் ரூபாய் சொல்கிறீங்க நீங்கள். அப்போ நாங்கள் போட்ட திட்டத்தை அப்போவே கைவிட்டாச்சு. நியாயமான விஷயம். நடிகர் சங்க உறுப்பினர்கள் வர முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இப்போ 300 பேர் எடுத்துடுறாங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ போடலையோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்றது வேறு. பட் ஒரு இயரில் வருஷத்து கடைசியில் யார் யாருக்கு ராதாரவி இவர் கையெழுத்து போட்டாங்களோ தூக்கலான்னு சொல்லிட்டான். பட் அது எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. சொசைட்டி ஆக்டில் எடுக்கக்கூடாது அன்லஸ் ஆர் நல்ல ரீசன்ஸ் இருந்தால். சின்ன நடிகளை பழி வாங்காதீங்க. எங்களை நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னையும் சரத்குமார் தான் வாங்குறீங்களே. இப்போ தான் அடிப்படை உறுப்பினர் நீக்கினீங்க, அது எப்படியோ வருவோம், சட்டப்படி நாங்கள் உள்ளே வருவோம். கோர்ட்டில் இருக்கிற விஷயத்தை மீறி நீ பண்ணியிருக்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? ராதாரவி மேலே ஸ்டே, ராதாரவிக்கு ஸ்டே இருக்குது, அது மேலே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் அடிப்படை உறுப்பினர் நிற்கிறீங்க. சார், இதை ஃபைட் பண்ணாமல் விட மாட்டோம். இது உனக்கு ஏன்னா இந்த ஒரு தலைவலி வந்துருச்சு. இப்போ உனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீ இந்த பக்கமே வராத. நீ கட்டடம் கட்டுறதை ஏமா வச்சுக்க. அர்ஜுனன் மாதிரி இருக்க வாழ தெரியலையே உனக்கு. அர்ஜுனனுக்கு அந்த பழம் மட்டும்தானே தெரிஞ்சது, கிளி தெரியவில்லை, கிளை தெரியவில்லை. அவனுக்கு அந்த பழம் மட்டும்தான் தெரிஞ்சது, அடிச்சான் பழத்தை. அர்ஜுனனுக்கு இருந்த ஒரு பார்வை உனக்கு வேண்டும்.
இவரை பழி வாங்கணும், அவரை பழி வாங்கணும், ராதாரவி பழி வாங்கணும். அவன் ஒருத்தன் அவன் கூட இருக்கான். அவன் போய் சொல்கிற ஐடியா தான். அவன் தான் லீகல் அட்வைசர். அவன் வந்து பாரட்லா. அவன் சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து வக்கீலையும் வைத்திருக்கிறோம், ஆடிட்டரையும் வைத்து. அப்போ நாங்கள் மட்டும் என்ன வேறு யாரை வச்சுருந்தோம்? எதுக்குங்க நடிகர் சங்கம் வந்து அடியாட்களோடு வரணும்? பவுன்சர்ஸ் வந்து நின்று மெம்பர் இல்லாதவன் ஒரு மெம்பரை பார்த்து சொல்கிறோம் உள்ளே வரக்கூடாதுன்னு. எந்த காலத்தில் நடந்திருக்கு? இவங்க என்ன தொடணும்னு நினச்சேன், தொட்டாங்க. தொட்டதுக்கு பேசுகிறது. நான் இது வரைக்கும் பத்திரிக்கையில் பேட்டியோ எதுலேயுமே இதெல்லாம் பற்றி கொடுக்கவே மாட்டேன். உடனே ராதாரவிக்கு படம் இருக்கக்கூடாது. ராதாரவிக்கு போய் சொல்லுங்கள், நம்ம ஆளுங்க யாரும் உங்களுக்கே படம் இருக்கா இல்லையான்னு பாரு. இன்னும் உங்களுக்கு படம் இருக்கான்னு பாருங்கள். ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒன்று நீக்கினதுக்கு நீ ஒரு சாதாரண மெம்பராங்க. அது நீ வந்து சங்கத்தை பற்றி பேசுனதுனால சங்கத்திலேருந்து நீக்கினாங்க. எதை நாங்கள் செய்ய விட்டுட்டோமோ அதை அவங்க செஞ்சுட்டாங்க. நாங்கள் அப்போ செஞ்சுருந்தா இவர் வெளியே தானே விஷால். ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் பிரச்சனையை நாரிச்சு பேப்பர்லாம் தம்பி வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் சொன்னாங்க. நாங்கள் இருந்திருந்தால் அந்த பாடியில் இருந்திருந்தால் ஃபைட் பண்ணியிருப்பேன் கடைசி வரைக்கும். இதே விஷால் வந்து லிங்குசாமிக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்குறத ஏமாத்துறாருன்னு சொல்லி எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. பட் நான் விஷாலுக்காக போய் உட்காந்தனா இல்லையா? சார் அப்படி ஏமாற்ற மாட்டார் சார், கொடுக்குறேன்னு சொல்கிறாருல்ல சார்னு சொல்லி சிவசக்தி பாண்டியன்கிட்ட பேசி, நானும் சிவசக்தி பாண்டியன் நல்ல நண்பர்கள், அது வேறு. இந்த இடத்துல என்னுடைய மெம்பரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நடிகர் பார்த்திபனை கேளுங்க சார், கூப்பிட்டவுடனே போய் உட்காந்தனா இல்லையா? 10 படம் ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்போவே உட்காந்தேன். ராமராஜனை கேட்டு பாருங்க, போய் உட்காந்தனா இல்லையா? வெற்றி தோல்வி என்றதை நான் ஒத்துக்கிறேன் சார். சிம்பு தம்பி சிம்பு எடுத்துங்க, ஏன் நன்றியோடு இருக்கிறப்பல சாருக்கு சரத் சாருக்குன்னா விடிய விடிய உட்காந்து பேசி அதை வெற்றி அடைய வைத்தார் அவருடைய பிரச்சனையா. நீ வந்து லிங்குசாமியை வந்து ஏமாற்றி பொய், ஐயோ 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 ஆய திறந்தா பொய். அந்த கூட்டத்துக்கே அது ஒரு பெரிய. இப்போ ஒன்றுமில்லை, தலைவர் நாசரை எங்கேயுமே காணோம். இந்த மனுஷன் பாவம், ஏதோ ஓரளவில் கொஞ்சம் நியாயம் பேசுகிறார் அவர். அந்த பக்கமே நின்று இருந்தால் கூட அங்கே தானே இருக்கணும் அவர் எப்படி நம்ம பக்கம் வர முடியும்? ஒன்று வேணாங்க. இப்போ தனுஷ் சாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அது அவர் வந்து என் பிள்ளைன்னு யாரோ ஒருத்தங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இது முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம இவர் கஸ்தூர்ராஜா வந்து தம்பியை உட்கார வச்சு என் மகன் தான் சார் சொல்லவே தேவை. சகோதரர் விஸ்வ அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. தனுஷ் அவர்கள் இவருடைய மகன்தான்றதுக்கு நிறைய ஆதாரம். எதுக்குங்க ஆதாரம் இதில்? நான் சொல்கிறது, விஸ்வண்ணன் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவன். அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. இந்த பிரச்சனையில் கூட நீங்கள் சரத்குமார் ராதாரவி நீக்கினது தப்புன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சுட்டார் விஷால், அவர் மேதாவியாச்சே. நோ நோ தே ஹவ் டன் இம்பார்டனபிள் மிஸ்டேக்ஸ்ன்னு. அதை நான் சொன்னேன், வாட் ஆர் த இம்பார்டனபிள் மிஸ்டேக்ஸ்? இப்போ நீ எடுத்திருக்கிய 10 ரூபா, அது பாடனபிளா இம்பார்டனபிளா? 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். நீங்கள் குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்களே, அது இம்பார்டனபிளா பாடனபிளா? அதை விட்டுறதா? இப்போ தனுஷாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனையோங்க? நம்ம வேலை என்னென்னா தலையிட்டு ஆகணும். நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? பின்ன நான் இப்படி தான் என் டைமில் இப்படி ஆனதுக்கு போய் கஸ்தூரிராஜாக்கிட்ட போய் சொன்னேன் இல்லையா, வே ஆர் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். என்ன பிரச்சனைலாம் கூப்பிடுங்க. ஏன் ஒரு 5 பொம்பளைங்களை பற்றி தப்பாக போட்ட பத்திரிக்கை, அது எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பத்திரிக்கை வேறு. அந்த பத்திரிக்கையை எதிர்த்து உடனே கூட்டத்தை போட்டு கண்டனம் கூட்டம் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பத்திரிக்கைக்கு நாங்கள் எதிரி. யாரால? ஒரு 5 நடிகைகளை பற்றி தப்பாக சொன்னாங்க. தமிழ்நாடு பூரா கேஸ் போட்டாங்க எங்கள் மேலே. ஃபைட் பண்ணலையா? எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாமே அப்படி திரும்புங்க. நல்ல வேளை இந்த வராகின்னு ஒரு நண்பர், அவர் நான் தான் மெம்பர் ஆக்கினேன். அவர் போய் கேட்டார். கணக்கு கேட்க 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 அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கார்த்திகை டக்குன்னு கணக்கை நெட்டில் விட்டுட்டார். அதில் நான் வேறு ஒன்றுமே சொல்லலை. மற்ற குற்றத்தெல்லாம் பற்றி அப்புறமா பேசுவோம். கோர்ட்டில் பேச போகிறோம், அவங்களாம் பேச போகிறாங்க, நம்மளாம் பேச போகிறோம். 10 லட்சம் ரூபாய் உன் கம்பெனிக்கு எடுத்து கொடுத்துருக்க. காஷ்மீராவோ ஏதோ ஒரு படம் எடுத்தார். அந்த கம்பெனி உன்னுடையது. அந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தியா இல்லையா? கடனாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க முதல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீ சொல்கிற ஒரு புக்கில் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு. நான் ராதருக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் முதல்ல பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கிட்டேன். ட்ரஸ்ட்டுக்கு எப்படியா நீ பணம் கொடுத்து பணம் எடுக்கலாம்?
ட்ரஸ்ட்டில் நீ செய்யவே முடியாது இந்த வேலையை. சொல்லு, நீ தான் ரொம்ப அப்படியே தெய்வீகமானவன் சொல்கிறிய, சொல்லு. சூர்யா சார்கிட்ட போய் நான் கேட்டேன் சிங்கம்லாம் நடிக்கும்போது. ஆனால் அப்போவே அவர் கேட்டார் சங்கம் இப்படி நடந்துகிட்ருக்குன்னு. அப்போ ஏதோ பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் என்ன செஞ்சேன், நல்லா நடக்குதுங்க தம்பி, ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவருடைய ட்ரஸ்ட் மூலிமா 1,00,000 ரூபா கொடுத்தாருங்க செக். அதை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. பாருங்கள், அந்த மனுஷன் நல்ல மனுஷன்றதுனால அந்த குடும்பத்தில் அவர் ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்கார். இன்னொரு நண்பர் இருந்திருக்கார் வக்கீல். அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி நீங்கள் ராதாரவி சரத்குமார்லாம் வந்து வெளியே நீக்கினதுன்றது கொஞ்சம் ஆமாம் எனக்கு கூட உடன்பாடு இல்லை, பட் நான் வந்து வெளியூரில் இருந்தேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதுன்னு அது நியாயம். அவர் மெக்னானிமிட்டியாக சொல்கிறார், ஏன்னா என் தம்பி தான் இருக்காங்க, அதனால் நான் என்னதுங்க செய்கிறதுன்னு சொல்லிட்டார். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும், அது நியாயமான விஷயம். வரவேண்டிய அசர் 25 லட்சம் ரூபாய் கிரிக்கெட் மேட்ச்லேருந்து, அதுக்கு இவர் தானே ஆடிட்டு இருக்காரு. இப்போ கூட ஆடின கிரிக்கெட் மேட்ச்சுக்கு இன்னும் பணம் வந்து சேரலையே. 50 லட்ச ரூபா வரணும்ல அக்ரிமெண்ட் படி சங்கத்துக்கு, இன்னும் வரல. ஸோ அதெல்லாம் சேர்த்தாவே இட் கம்ஸ் டு சம்வேர் நியர் அபவுட் ஒரு 150 ஒரு 2 கோடி சில்லற வரும்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரியல சரியாக கணக்கு, இன்னும் வாட்டி பார்க்கணும். அதை இப்போ சொல்கிறாரு அவர், அந்த எனக்கு பதில் சொல்கிற பத்திரிக்கையில் சொல்லியிருக்காரு. அந்த டைமில் வந்து வெறும் 37 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன மனிதன் இப்போ சொல்கிறார் 37 லட்ச ரூபா தான் இருந்தது, அதனால் நான் 6 ரூபா வேணுன்ற நிலைமையில் நான் கொடுத்தேன்னு. நீ 6 ரூபா வந்து 37 லட்சம் ரூபாய்க்கு கீழே தானே இருக்குது. அப்போ 37லேருந்தே கொடுத்துருக்கலாமே இந்த 6. ட்ரஸ்ட்டு பணத்துலேருந்தே ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கலாமே. நீ ஏன் கடனாக கொடுக்குற? அப்புறம் ஏன் 10 ரூபா கொடுத்தா திருப்பி 4 ரூபா அதிகம் பண்ணி? உன் படம் எடுக்க அப்போ கொஞ்சம் சிக்கலாக இருந்திருக்கும், கையில் எடுத்துருப்பீங்கன்னு சொல்ல. சரி, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துனதில் என்ன ப்ராப்ளம்னா தேர்தல் டைமுங்க. அப்போ அவங்க கட்சி சிம்பிளெல்லாம் போடுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு குரூப் யூஸ் பண்ணது, அது தப்பு தானே. அந்த நேரத்தில் ஏன் கொடுக்கணும்? அப்போ ஹேண்ட் இன் க்ளவுஸாக இருக்கீங்கன்னு தானே கேட்குறாங்க எல்லோரும். நான் கேட்கல, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீ யாரை வச்சு வேணாம் பண்ண. நான் தான் பேட்டியை கொடுத்துட்டேன், அம்மா தான் வெற்றி பெறுவார்கள். நான் முதல்ல எடுத்தவுடனே கொடுத்தேங்க, தேர்தலுக்கு சொன்னவுடனே கொடுத்தேன். ஏன்னா ஒரு ஸ்டான்ச் பிலீஃப், இட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஃபோல்டட் பிலீஃப். இல்லை, சும்மா ஒரு மாயையில் நான் பேசலை. ஜனங்கக்கிட்ட நான் போய் பேசியிருக்கேன். எங்கே போனாலும் மக்கள்கிட்ட போய் சாதாரணமாக பேசுவேன். அரசியல்னு பேசுகிறது ஒரே விஷயந்தான். உங்களுக்கு யாருங்க பிடிக்கும், இவங்களே அவங்களே. கேட்டதில் 100க்கு 90 பேர் சொல்கிறாங்களா அம்மா பிடிக்காம பிடிக்காம. லேடிஸ் ஓட்டு அதிகங்க. சினிமா ஓடுறதே லேடிஸ் போய் பார்த்தாங்கன்னா அவங்க படம் ஓடிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி தானுங்க அரசியல். அதனால் அந்த தனியாருக்கு கொடுத்ததெல்லாம் வந்து நான் குற்றம்ன்றதெல்லாம் சொல்லவில்லை. அக்ரிமெண்ட்டை காட்டு. இப்போ இனிமேல் தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அக்ரிமெண்ட்டுங்க. எனக்கு தெரியும் இப்போ இப்படிலாம் போட்டால் இந்த அக்ரிமெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கரெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துக்கிற நேயர்கள், உலகளாவில் இருக்கும் தமிழர்கள் அத்தனை பேருமே இதில் பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். நன்றி.